என்ன செய்தி போட்டிருந்தேன்னா, இன்னைக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயங்களை இப்ப நாட்டுல நடக்கக்கூடிய, உலகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது போர், போருக்கு பின்னாடி என்ன ஏற்படும்? அமைதி ஏற்படணும். அமைதி. மேலும் குர்ஆன், நம்ம குர்ஆன் டெய்லி படிக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்ல விஷயம் எதுவுமே இல்லை. இப்ப நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? நம்ம பேசாம அப்படியே விட்டுறதா? நமக்கு என்ன? ஏன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதி வந்து தாக்குனாங்க, அதனால இந்தியா போர் பண்ணுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதா இருக்கட்டும், இப்போ அதாவது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த போரா இருக்கட்டும், அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் நம்ம சமூக வலைதளத்துல முந்திலாம் வந்து நியூல பார்த்தாதான் தெரியும். இப்ப எல்லாரும் போன்லயுமே அதை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம குர்ஆனின் படி எப்படி அது வந்து அதுக்கு என்ன, ஒரு தனிநபரா இல்ல ஒரு சமூகமா, நம்மளுடைய பணி என்ன, இது நம்ம எப்படி எடுக்கணும், இந்த நேரத்துல வரக்கூடிய எல்லா செய்திகளை பற்றிய நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, இதை பத்தி தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து, ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டப்படி, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இதான் நடக்குது. அது சைத்தானுடைய திட்டமாக இருந்தாலும் வந்து ரஸ்தாத் ஒரு பயான்ல சொல்வாரு, சைத்தான் ஆல்சோ பிலீவ்ஸ் காட் அப்படின்னு சொல்லி. அதாவது எதை விதைக்கிறாங்களோ அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நடக்குது, ஒரு திட்டப்படிதான் நடக்குது. அதன் மூலம் நம்பிக்கையாளர்களை சோதனையில் ஆழ்த்துறதுக்கு சொல்றாங்க இல்லையா, நிச்சயமாக உங்களை ஓரளவு பயம், பசி, பணம், வாழ்வு, விளைச்சல் இதெல்லாமே பாதிக்கப்படும் போர்னால. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நாம வருவோம், நம்மளை சுத்தி நடக்கும். இது அது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சு உங்களோட சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் கடைசி ஏதா இருந்தா கூட நம்ம பேசலாம். நான் முதல்ல தொகுத்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன மாதிரி விளைவு ஏற்படுது, நம்ம போறனால என்ன மாதிரி விளைவு ஏற்படும், அதை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலான்னு நினைக்கிறேன். அதாவது பொருளாதார சுமை ஏற்படும் நமக்கு. போர் நடக்குது, நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப உக்ரைன் ரஷ்யா போர்லயே பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து போன நிறைய அந்த மருத்துவ நமக்கு அது மட்டும் தெரியும், ஒரு சில தெரிஞ்ச விஷயங்கள். சில விஷயங்களுடைய விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம், அதாவது பெட்ரோல் டீசலுடைய விலையேற்றம், இதெல்லாம் நம்மளை எப்படி பாதிக்குது? அது விலையேறினா நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே விலையேறும். நம்மளோட சம்பளம் டெய்லி ஏறுமா இல்ல நம்மளுடைய வருமானம் டெய்லி ஏறுமானா தெரியாது. அதனால நம்ம பாதிக்கப்படுறோம், நேரடியாகவும் மறைமுகமாகும். இந்த நேரத்துல எப்பெல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க, என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் இது பேசுறோம். அதாவது பெரிய உயிரிழப்பு, ஒரு மனிதாபிமானமற்ற நிலையில ஒருத்தருக்கு ஒரு தாக்கி கொள்வது, போர் செய்வது, இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார சுமை, உள்ள கட்டமைப்பு சேதம், எவ்வளவு பில்டிங் சேதமாகுது, எவ்வளவு பேருடைய வீடை இழக்கிறாங்க, எவ்வளவு பேர் அகதிகளா ஆகுறாங்க, வளங்கள் எப்படி வந்து குறையுது, ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையே இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே இல்லை. அப்புறம் ஒரு ஒரு உலகளாவிய பொருளாதாரத்தை அது பாதிக்குது. பணவீக்கம், அதாவது பங்கு சந்தையில ஏற்ற இறக்கம், போயிட்டு வரக்கூடிய, இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கியிருக்காங்க, அதனால அந்த பாதையை அடைபடும். போக்குவரத்து, ஒரு ஒரு பிராந்தியத்திலும் ஒரு ஸ்திரமற்ற தன்மை, இந்த மாதிரி அகதிகளாகிறது, அணு ஆயுதத்தை ஈடுபடுறதுனால ஏற்படக்கூடிய கவலை, மற்றும் சர்வதேசத்துல, அதாவது சுருக்கமா இது ஒரு தீவிரமான உலகத்தை இப்போ இந்த புவி சார்ந்த கவலையாக, இது உலகளாவிய இந்த மோதல்களை எல்லாம் தாண்டி உலகளாவிய பாதுகாப்பு, பொருளாதாரம், மனிதாபிமான நிலைகளை பாதிக்கும் ஒரு நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. குண்டு போட்டதனுடைய பாதிப்பு இன்னும் இருக்கு, நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுனால அந்த மாதிரி ஒரு விளைவு திருப்பி ஏற்படாம இருக்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையாளர்களா, சரணடைந்தவர்களா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய
நாம அணுக வேண்டிய அணுகுமுறை, அதற்கான புரிந்து கொள்ளுதல் எல்லாம் நமக்கு தர போதுமானவரா இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பத்தி பார்ப்போம். நாடுகளுக்கிடையே ஒரு உதவியற்ற தன்மை நிலவரதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஈரானும் இஸ்ரேலும் அடிச்சுக்கிறாங்க. அது பக்கத்துல ரெண்டுக்கும் நடுவுல 1400 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை வச்சு ஈரான் தாக்குது, இஸ்ரேல் அதை வழிமறிக்குது. எவ்வளவு பொருளாதாரம் இதுல வணிகம் படக்கூடிய ஆயுத வர்த்தகம். அமெரிக்கா நான் நேரடியா ஈடுபடலைன்னு முந்தா நாள் வரைக்கும் சொன்னாங்க. அமெரிக்க உளவுத்துறை தலைவர் சொல்றாரு ஈரான்ல எந்த அணு ஆயுதமும் இல்லப்பா அப்படின்னு. ட்ரம்ப் சொல்றாரு அதெல்லாம் உனக்கு தெரியும். அத அவர் சொல்ற பாரு இல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாருடைய கட்டுப்பாட்டுல யாரு இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம பொதுவா அதாவது இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இத நல்லா பாருங்க, அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. அங்க ஒரு செனட் சபை ஒண்ணு இருக்கு. அந்த சபையினுடைய உத்தரவே இல்லாம இவர் இன்னைக்கு தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் பின்னாடி நிறைய அதாவது நமக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ தெரிஞ்சிக்க வேண்டியது. அதன் மூலம் நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற வேண்டியது மிக அவசியம். ஏன்னா நம்ம அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றாங்க வானவர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. எப்படின்னா நம்ம அல்லாட்ட கேட்டாதான் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நான் அந்த வசனத்தையும் படிக்கிறேன். 13வது அத்தியாயத்துல அந்த வசனம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் இதுக்கு நடுவுல இந்த ஆயுத வர்த்தகம், நாடுகளுக்கிடையே உள்ள உதவியற்ற தன்மை, அதாவது இதனால பாதிக்கப்பட போறது இப்ப நம்ம சவுதி அரேபியா, துபாய் இங்கெல்லாம் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. இப்ப அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமானா நிச்சயம் இந்த போர் இன்னும் பெருசானா பாதிப்பு எல்லாருக்குமே பல ரூபத்துல வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதோ நமக்கு என்ன எங்கேயோ சண்டை நடக்குது, நம்ம இதை பத்தி என்ன பேசிக்க வேண்டியது, என்ன பற்றி தெரிய வேண்டியது இருக்கு. நம்ம இந்த உலகத்துல எங்க நடந்தாலும் அதுல தனி மனிதனா நம்ம என்ன செய்யும், ஒரு சமூகமா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. அதுக்காகத்தான் எல்லாம் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துறாங்க. எல்லா நிகழ்வுகளையுமே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாடம் இருக்கு, படிப்பினை இருக்கு. அதன் மூலம் நம்மளை திருத்திக் கொள்வதற்கு, நம்மளை மாற்றிக் கொள்வதற்கு, அல்லாவின் பாதையில செல்வதற்கு ஒரு வழிமுறை அதுல இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது இதுக்கு நடுவுல மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை நம்ம பயன்படுத்துறோமோ அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த போர் நடக்கும்போது ஏற்படக்கூடிய நான் சொன்ன வணிமை அதாவது வியாபாரம் ஆயிடுச்சு. ஆயுத வர்த்தகம் செய்யறதுக்காக ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இல்ல யாரெல்லாம் ஆயுதங்களை தயாரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க ஆயுதம் விற்கட்டும் அப்படின்னு சொல்லி நேரடியா மனிதாபிமானம் பேசினாலும், அதாவது நம்ம சொன்ன இந்த ஆயுத வர்த்தகமா இருக்கட்டும், இந்த ஆயுத வர்த்தகத்தை அரசாங்கங்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அது சமூக ஊடகமா இருந்தாலும் சரி, இல்லட்ட அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, இல்ல தொலைக்காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, ஊடகம் அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதாவது 4 தீவிரவாதிகள் காஷ்மீர்ல தாக்குனாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாட்டுல போய் போர் செய்யக்கூடியவருக்கு அந்த 4 தீவிரவாதிகளை இது வரைக்கும் பிடிச்ச மாதிரி தெரியல. அது ஒரு பெரிய விஷயமா கரெக்டா அன்னைக்கு மட்டும் இவங்களுடைய பாதுகாப்பை நீக்கி இருக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம காஷ்மீருக்கு போற ப்ரோக்ராம ஒரு பிரதமர் தள்ளி போட்டிருக்காரு, இல்ல கேன்சல் பண்ணிருக்கிறாரு. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் இருக்கு இல்லையா, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் நம்பிடுறோம். ஆமா பாகிஸ்தான் தான் தீவிரவாதி தான் அடிச்சுட்டான். தீவிரவாதியா இல்ல இவங்க ஏற்படுத்தின தீவிரவாதி யாருக்கு தெரியாது, உண்மை இல்லை. அதைத்தான் இந்த நேரத்துல நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருக்கணும், அதான் சொன்னாங்க எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்களே உங்களுக்காக பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கிடைக்கிறதெல்லாம் முதல்ல நம்பாதீங்க, நம்பக்கூடாது நம்ம. அப்புறம் தனிநபர் மற்றும் சமூகம் பற்றி குர்ஆனுடைய பார்வையில இந்த நேரத்துல போர் நடக்கும்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பார்வையின் முக்கியத்துவம், இப்போ எவ்வளவு பேர் பட்டினியில இருக்காங்கிற செய்தியில நம்ம கேட்டோம். போர் ஆயுதங்களின் வெற்றி இது குறித்த கருத்துக்கள் மனிதநேயத்தை தவிர்த்து ஏற்படக்கூடிய சூழல், மனிதநேயமே அங்க இல்லை. இப்படி பல ஆழமான கருத்துக்களை பற்றி குர்ஆனுடைய வழிகாட்டுதல் மற்றும் சமுதாயமாக என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதல் நமக்கு இருக்கணும். இது எல்லாமே நடக்குது. இதுல நம்ம தனி மனிதனா இல்ல சமுதாயமா என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும்.
இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்து வரக்கூடிய இந்த மோதல் இல்ல போர் வந்து ஒரு ஆழமான ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று பின்னணி, ஒரு சிக்கலான ஒரு அரசியல், அதாவது இந்த பூமி சார்ந்த அரசியல், புவிசார் அரசியல்னு சொல்லலாம் சூழ்நிலை இருக்கு. குர்ஆன் பார்வையில இந்த மோதல்களிலிருந்து பெறக்கூடிய பாடம், போர், நீதி மற்றும் நம்பிக்கையாளர்களின் நடத்தை தொடர்பாக குர்ஆனின் அடிப்படை கொள்கைகள் இல்ல வலியுறுத்தக்கூடிய, குர்ஆன் வந்து நம்ம மார்க்கத்தின் சட்டத்தின் ஒரே மூலாதாரமாக குர்ஆன் தான் இருக்குது, குர்ஆன் தான் இருக்கணும் அப்படின்னு தான் முன்னுரிமை, நம்ம அதுக்கு முன்னுரிமை தான், அப்படிதான் முன்னுரிமை கொடுக்கணும். அதற்கு மாறாக இருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் நம்ம வந்து, அதாவது செவி வழி செய்திகள் இல்ல வரலாறுகள் எல்லாம் நினைச்சிட்டு குர்ஆன் தான் மார்க்கத்தின் ஆதார சட்டம். இதுல இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே சரணடைதல் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. மற்றும் இது வந்து எதுக்கு இதை சொல்றேன்னா, ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வேதத்தை நம்பக்கூடியவங்க தான். வேதம் வந்து அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுது, கடவுளுக்கு மட்டுமே சரணடைதல். இதெல்லாமே குர்ஆனிய வசனங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அமைதி மற்றும் நீதிக்காக வழிகாட்டியாக குர்ஆன் இருக்கு, வேதம் இருக்கு, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த குர்ஆனுடைய புரிதல் இல்லை இந்த கண்ணோட்டத்தின் மூலம் இங்க வந்து இஸ்ரேல் ஈரான் மோதல்ல இருந்து பாடத்தை நாம வந்து ஒரு பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கோர் குரானிக் பிரின்சிபிள்ஸ் அதுல வந்து இருக்கு. மோதலுடன் தொடர்புடைய முக்கிய குரானிய கொள்கைகள், குரான் படி, அதாவது அக்ரஷன் சொல்றாங்க, ஆக்கிரமிப்பு செய்யறது, வலுக்கட்டாயமாக சண்டைக்கு போறது, இதெல்லாம் குரான் தடை செய்யுது, ஆக்கிரமிப்பை தடை செய்யுது. ஆனா தற்காப்புக்காக, சுய பாதுகாப்புக்காகத்தான் போர் அனுமதிக்கப்படுகிறது. குரான்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, ஈரான்ல உள்ளவர் முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் சொன்னாரு, நான் போகலப்பா, நீ வந்தா நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு. இதுல நம்ம பார்த்திருக்கோம். நம்ம குரான் ஆக்கிரமிப்பை கண்டிப்பாக தடை செய்யுது. அதாவது இடத்தை ஆக்கிரமிக்கணும், நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறத குரான் தடை செய்து, ஆனா சுய தற்காப்புக்காக, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, சுய பாதுகாப்புக்காக விசுவாசிகள் தீவிரமாக துன்புறுத்தப்படும் போது அல்லது தாக்கப்படும் போது தற்காப்பில் மட்டுமே போர் அனுமதிக்கிறது. 2வது அத்தியாயத்தின் 190வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களை எதிர்த்து போராடுபவர்களுடன் நீங்கள் கடவுளின் பாதையில் போராடுங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள் சொல்லு. அந்த வசனத்தை முழுசா படிக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களை தாக்குபவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்கள் சண்டையிடலாம். இது ஏதோ ஈரான் இஸ்ரேல் போர், இல்லாட்ட வந்து உக்ரைன் ரஷ்யா போர், இல்ல பாகிஸ்தான் இந்தியா போருன்னு இல்லை. இது ஒரு ஓமானமா இல்ல ஒரு உதாரணமா தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அணுகணும், எப்படி வந்து எந்த சிந்தனையில இருக்கணும், என்ன மாதிரி அல்லாட்ட உதவி கேட்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். உங்களை தாக்குபவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்கள் சண்டையிடலாம், ஆனால் வலுச்சண்டையிடாதீர்கள். வலுச்சண்டையிடுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. வலுவா சண்டைக்கு போறத, அதாவது ஆக்கிரமிப்புக்கு இல்ல வலுச்சண்டைக்கு நேரடியான எதிர்வினையாக இல்லாத எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கையும் வரம்பு மீறலாக கருதப்படும். இதுல நம்ம வரம்பு மீறிட்டோமா இல்லையா அப்படின்னு, இங்க வந்து ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி, அதாவது நீதி மற்றும் சமத்துவம். ஈக்விட்டிங்கிறதா, ஈக்குவாலிட்டியே சொல்லல, ஈக்விட்டி, நீதி மற்றும் சமத்துவம் எதிரிகளிடம் கூட நம்ம கடைபிடிக்கணும்னு குர்ஆன் சொல்லித்தருது. நம்ம எதிரியா இருந்தா கூட அவங்கள்ட்ட அதான் சொல்றோம்ல, நாட் ஈக்குவல் குட் ரெஸ்பான்ஸ் as well as பேட் ரெஸ்பான்ஸ், நல்ல பதிலும் கெட்ட பதிலும் சமமானவை அல்ல அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நீதியையும் சமத்துவத்தையும் எதிரிகளிடம் கூட நம்ம கடைபிடிக்கணும். சூரா 5வது அத்தியாயத்தின் 8வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் நீங்கள் சாட்சிகளாக பணிபுரியும் போது நீங்கள் முற்றிலும் நீதத்துடன் இருக்கவும் மேலும் அல்லாஹுவை கருத்தில் கொள்ளவும் வேண்டும். சில மக்களுடனான உங்களுடைய விரோதிகளினால் அநீதம் புரிவதற்காக தூண்டப்பட்டவர்களாக இருக்காதீர்கள். நீங்கள் முற்றிலும் நீதத்துடன் இருக்க வேண்டும், ஏனெனில் அதுவே மிகவும் நன்னெறியாகும். நீங்கள் அல்லாஹுவை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கிறார். அதாவது எதிரிட்ட கூட நம்ம நீதத்தை கடைபிடிக்கணுங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுது.
இதன் பொருள்படி எந்த ஒரு நடவடிக்கையும் சரி வெறுப்பு அல்லது பழிவாங்கும் விதமாக இயக்கப்படாமல் நியாயமாகவும் சரியான விகிதாச்சாரம், அதாவது ஒரு வரம்புக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது பூமியில சீர்கேடு மற்றும் மிஸ்சீஃப், அதாவது கரப்ஷன், மிஸ்சீஃப், அதாவது தவறுகளை தவிர்க்கணும். பூமியில சீர்கேடு மற்றும் சில வரம்பு மீறல்களை பரப்புபவர்களை குரான் பலமுறை கண்டிக்கிறது. நீங்க பூமியை சுற்றி சீர்கெடுத்து தெரியாதீங்க அப்படின்னு. குறிப்பா சொல்லணும்னா அப்பாவி பொதுமக்களை குறிவைக்கும் போது அல்லது தற்காப்பு தேவைக்கு அப்பால் பரவலான அழிவுக்கு வழிவகுக்கும் போது ஒரு விஷயத்தை இதை நம்ம போரா கருதிக்கலாம். ஆனா எந்த நேரத்திலையும் நாம சீர்கெடுக்கிறது, அதான் வதந்தியை பரப்பக்கூடாது, உண்மைக்கு மாற்றமா பேசக்கூடாது, அல்லாஹ்வுடைய இறையாண்மை மற்றும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கை எந்த விதத்திலும் இதுல நம்ம இதாயிடக்கூடாது. அதுக்கும் ஒரு வசனம் சொல்றாரு. 5வது அத்தியாயத்தின் 11வது வசனத்துல, இது 5ல் 8 படிச்சோம், 5ல் 11 சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான் உங்கள் மீதான அல்லாஹ்வின் அருள் கொடைகளை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக சில மக்கள் வலுச்சண்டை செய்வதற்காக தங்களுடைய கரங்களை நீட்டிய போது அவர் உங்களை காப்பாற்றினார், மேலும் அவர்களுடைய கரங்களை தடுத்து நிறுத்தினார். நீங்கள் அல்லாஹுவை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹு மீது தான் பொறுப்பு ஏற்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம செய்யணும். நம்ம எங்கேயோ போர் நடக்குது, எங்கேயோ யாரோ செத்து போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரயாணம் போறோம், ஒரு ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கோம். அங்க ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு. விபத்துல பாதிக்கப்பட்டு ரத்தமும் சதையுமா கிடக்குறாங்கன்னு வைங்களேன். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நெஞ்சம் பதபதைக்கும். அப்படியே சில நேரம் சாப்பிடவே தோணாது அது பார்த்த உடனே. சில நேரம் ஒரு நாள் கூட சாப்பிடாம இருப்போம். ஏன்? அவங்க யாரு? அவங்களுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவங்க யாரோ ரோட்ல போறவங்க தானே. அதை பார்த்தோன்னே நம்ம உடம்பு நம்முடைய ஆன்மா பதபதைக்குது, நம்மளால சாப்பிட முடியல, அதையே நினைச்சிட்டு இருக்கோம். துக்கம் தொண்டையை அடைக்குது. யாரோ ஒருத்தர். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப இந்த போர்ல இருக்கா, நமக்கு நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நம்ம அல்லாட்ட ஏதாவது பிரத்யேகமா நம்ம அல்லாட்ட உதவி கேட்கிறோமா? நமக்காக, நம்பிக்கையாளர்களுக்காக வானவர்கள் பிரார்த்திக்கின்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதுல யாரு நம்பிக்கையாளர் இல்லைன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் பொதுவான ஒரு அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாப்பு, இல்ல அதை பற்றி ஒரு சிந்தனை, இல்ல இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அமைதிக்கு வழிகாட்டக்கூடியதாக குரான் இருக்குது. அந்த குரானை நம்ம படிக்கும்போது, உலகத்துல அமைதி இல்லாம இருக்கும்போது நாம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம், எப்படி அதை எடுத்துக்கிறோம், எப்படி கடந்து போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம இங்க பேசணும்னு நினைச்சோம். 5வது அத்தியாயத்தின் 11வது வசனத்துல திருப்பியும் படிக்கிறேன். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் உங்கள் மீதான அல்லாஹ்வின் அருள் கொடைகளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக சில மக்கள் வலுச்சண்டை செய்வதற்காக தங்களுடைய கரங்களை நீட்டிய போது அவர் உங்களை காப்பாற்றினார், மேலும் அவர் அவர்களுடைய கரங்களை தடுத்து நிறுத்தினார். நீங்கள் அல்லாஹுவை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதான் பொறுப்பு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதை தடுத்து நிறுத்தணும். நம்பிக்கையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நம்ம அல்லாஹ்விட்ட பொறுப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது தற்காப்பு இல்ல சுய பாதுகாப்புக்கு நமக்கு போர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது குரான் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது. அது நிரந்தர மோதலை ஆதரிக்கவே இல்லை. தற்காப்புக்கு வேணா நீங்க போர் செஞ்சீங்க அப்படின்னு சொல்றது தவிர, நிரந்தர பகையா இருக்கும் என் நெஞ்சத்துல ஒரு வெறுப்பு இல்ல பகை இருந்துச்சு அப்படின்னா நாம நம்பிக்கையாளர்களா தொடர்வது ரொம்ப கடினம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த இஸ்ரேல்
ஈரான் அதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா பாகிஸ்தான், அதுக்கு முன்னாடி நடந்த ஈரான் உக்ரைன், ரஷ்யா உக்ரைன், இது வந்து குரான் லென்ஸ், குரான்ங்கிற லென்ஸை போட்டு நம்ம பார்த்தா, குரான்ங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தா குரானுடைய கண்ணோட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கு, நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஆக்கிரமிப்பை வந்து நம்ம, அதாவது அக்ரஷன் எல்லாம் வந்து கண்டமேஷன் ஆஃப் அக்ரஷன் எல்லாம் சொல்றாங்க. யாரு அதை ஆரம்பிச்சாலும் சரி, எந்த சைட்ல ஆரம்பிச்சாலும் சரி, இரு தரப்புல ரெண்டு தரப்புல யாரு அதை செஞ்சிருந்தாலும் சரி, இல்ல பழி வாங்கல்ல ஈடுபட்டாலும் சரி, அத்தகைய நடவடிக்கைகள் வந்து குரானின் போதனைகளுக்கு எதிராக கருதப்படும். நமக்குள்ளேயே நம்மளுடைய எண்ணத்தை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்முடைய இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது உலகத்துல, இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் நமக்கு இருக்கு? போர்னா 2 நாடு போர் போட்டாலும் அது போர் தான், 2 பேருக்குள்ள சண்டை போட்டாலும் அதுவும் வந்து போர் தான். அது வந்து மனசளவுல இருக்கட்டும். அதனாலதான் நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை இணைக்க சொல்லி அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அத்தகைய நடவடிக்கைகளை குரானுக்கு போதனைகளுக்கு எளிதாக கருதப்படும். அதனாலதான் அல்லாஹ் வந்து நம்முடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது. அதனாலதான் ஆக்கிரமிப்பாளர் யார் யார் முற்றிலும் யார் தற்காப்புக்காக செயல்படுகிறார்கள் என்பதை அடையாளம் காண்பதில் நாம் கவனம் செலுத்தணும். அதாவது உண்மையான நீதி மற்றும் உரிய செயல்முறைகளுக்கு அழைப்பு நம்ம விடணும். நாம எப்படி தனி மனிதனா அதை பண்ண முடியும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க. எந்த ஒரு குற்றச்சாட்டுகள், செயல்கள் அல்லது பதில்களுக்கும் நீதி அல்லது நியாயத்தின் கடுமையான கொள்கைகள் கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய முடிவுகள் வந்து உணர்ச்சி சார்ந்து இருக்கக்கூடாது. ஈரான் முஸ்லிம், இஸ்ரேல் நமக்கு எதிரி அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம தனி மனிதனா பார்க்கும்போது, இல்லட்ட வந்து பாலஸ்தீன், இஸ்ரேல் எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நிலை வராம இருக்கணும்னு அல்லாட்ட நம்ம வந்து நம்மளால இயன்ற அளவு மனசளவுல எண்ணத்தை ஏற்படுத்தும். அதாவது பொதுமக்களை குறிவைப்பது. நேற்று கூட ஒரு வீடியோ ஈரான்ல வந்து இஸ்ரேல்ல இருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஈரான் என்ன மன்னிச்சிரு, போற வேண்டாம். எத்தனை பேர் அந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல. ஈரான் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கள் வந்து அவங்க அந்த ஆட்சியாளர்கள், அதுக்காக நம்ம வந்து நிச்சயமா பிரார்த்தனை பண்ணணும். இராணுவ தேவைக்கு அப்பால பரவலான துன்பத்தை நிறைய பெண்கள், குழந்தைகள் அனுபவிக்கிறது எந்த ஒரு செயலும் கடுமையான விதி மீறலா, வரம்பு மீறலா. ஆதிக்கம் அல்லது பழிவாங்கலை குணம் நமக்கு இருக்கக்கூடாது. பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அல்ல போதுமானவர். ஒருத்தர் அதாவது நம்மகிட்ட கூட கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர்னு சொன்னாலும் நீங்க மன்னிச்சு விடுறது நல்லதுன்னு குரான் நமக்கு வழிகாட்டுது. அதனால குரானிய பார்வையில எந்த ஒரு தரப்பினரும் உண்மையான தற்காப்பு இல்ல நீதி நேற்றுவதற்கு பதிலாக ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கணும், பிராந்தியத்தை ஆக்கிரமிப்பதையே அல்லது பழி வாங்குவதையே விரும்பினா அதை வந்து அதுக்கு ஆதரவா நம்ம வந்து நினைக்க கூட கூடாது. இங்க வந்து மனித சட்டங்களுக்கு மேலாக இவங்க வந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மேலாக மனித சட்டங்களை, மனிதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கும் உச்சபட்ச முக்கியத்துவம் கொடுக்கிறதாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய அமைதி மற்றும் நீதிக்காகத்தான் குரான் கொள்கையிலிருந்து குரான் வழிகாட்டுது. இது வந்து எந்த பிரிவினைக்கும் இல்ல அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை விட நம்மளுடைய நடத்தைகள் இறுதி வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தான் முன்னுரிமைப்படுத்துவதே முக்கிய பாடமாக இருக்க வேண்டும். இந்த இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், அமைதிக்கான தீர்வை தேடணும். நம்ம இறுதியில குரான் அமைதிக்கான பாதையை ஊக்குவிக்குது. இந்த முடிவில்லாத வன்முறை சுழற்சி, தொடர்ந்து வன்முறை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பாருங்க, இப்ப நமக்கு தெரிஞ்சு சமீபத்துல ரஷ்யா உக்ரைன், அப்புறம் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான், இப்போ காசா இஸ்ரேல், பலஸ்தீன் இஸ்ரேல், ஈரான் இஸ்ரேல், இப்படி இது வந்து சுழற்சியா வந்துகிட்டே இருக்கு.
இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது கல்ஃப் கண்ட்ரில, அதாவது ஏன்னா உலகத்திலேயே முக்கியமான அந்த எண்ணெய் வளம் மிக்க அந்த நாடுகளை சூழ்ந்துதான் இது நடந்துட்டே இருக்கு. இது உலகத்தில் உள்ள மற்ற மக்களையும், உலகத்தில் உள்ள மற்ற பொருளாதாரத்தையும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையா போயிட்டே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வர்ற செய்தி எல்லாத்தையும் அப்படியே உண்மைன்னு நம்பிடாம சரியான விஷயம் என்னங்கிறத நம்ம நிறைய அதாவது செக் பண்ணாம ஏத்துக்க கூடாது. இதை மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாது. நல்ல விஷயத்த மட்டும்தான் பரப்பணும். அதனால இந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தையின் மூலம், அதாவது கலந்தாலோசனையின் மூலம் அனைத்து தரப்பினருடைய உரிமையில் நிறுத்தவும் ஒரு நியாயமான தீர்மானத்தை நோக்கி செயல்படுவதுதான் பாடமாக இருக்கும். நான் சொல்றது இந்த போரை வச்சு நாம பெற்றுக்கிட்ட படிப்பினைக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். அதாவது நாம இந்த மாதிரி சூழ்நிலை நமக்குள்ள ஏற்படும் போது அதை ரீகன்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, ரெண்டு பிரிவினருக்கு இடையே, ரெண்டு நம்பிக்கையாளர்கள், ரெண்டு பிரிவுகளுக்கு இடையே ஏதாவது நீங்க அதை ஒரு ரீகன்சில் பண்ணுங்க, சமாதானம் பண்ணுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துங்க. அவங்க வரம்பு மீறினால் வழியே அவங்களோட சண்டைக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் நடக்கிறதுனால பெரிய நெருக்கடிகளுக்கு உலகம் ஆளாகிட்டு இருக்கு. அதை அல்லாஹ் போதுமானவரா இருக்காரு அதை குறைப்பதற்கு, அதை தணிப்பதற்கு. மனிதாபிமான நெருக்கடி, அதாவது நான் சொன்ன ஒரு ஆக்சிடென்ட் உதாரணம் சொன்னேன். ஆனா பெரிய பெரிய ஏவுகணைகள்லாம் உள்ளது. எவ்வளவு பொருளாதாரம் வீணாகுது. அந்த பொருளாதாரம் வீணாவதுனால ஏற்படக்கூடிய அந்த என்ன அந்த பாம்ஸ், அதனால அதுல ஏற்படக்கூடிய ரசாயனம், அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள், நோய், தொற்று நோய், பொருளாதார இழப்பு, அகதிகள் ஆகிறது, இதெல்லாத்தையும் மைண்ட்ல எடுத்துட்டு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்ற. உயிரிழப்பு, எவ்வளவு பொதுமக்கள் உயிரிழக்கிறாங்க. பொருளாதார சுமை நம்ப முடியாத அளவுக்கு இது செலவு மிகுந்தது. ஒரு ஏவுகணையே 1300 கோடி என்னமோ சொல்றாங்க. அதனுடைய உண்மைத்தன்மையை நாம அவ்வளவு செலவு. அதாவது போர்னாலே இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது வணிகம் வணிகம் வணிகம். அதாவது இந்த போர் ஆயுதங்களை தயார் பண்ணக்கூடிய நாடுகளின் ஊக்குவிப்பு தான். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றதே அவங்க கணிசமான விஷயத்த பொருளாதார, இதனாலதான் உலகத்திலேயே போர் ஏன் நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்துக்காக தான் நடக்குது. அதை பின்னணியில இருந்து ஊக்குவிக்கிறது யாருன்னா வணிகர்கள். இந்த பொருளாதார வளர்ச்சி, சமூக திட்டங்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அதுக்காக நம்ம அல்லாட்ட இறைஞ்சலாம். எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்படுது, எவ்வளவு பில்டிங் சேதம் அடைஞ்சிருக்கு. அப்புறம் இருதரப்பிலும் இந்த வெடித்து பொருள், ரசாயன, இராணுவ உபகரணங்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படுறதுனால எவ்வளோ சிரமங்களுக்கு மக்கள் ஆளாவுறாங்க. ஒரு அரசியல் அதாவது என்ன நடக்குதுன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போய்கிட்டே இருக்கு. அதனால இதுல இருந்து இந்த உலகத்தை காக்குறது, அதாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன? இன்னும் இது இல்லாம என்ன ஆகும்? பொருளாதாரம் என்னன்னா எண்ணெய் விலைகள் உயரும். நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நிதி சுமை ஏற்படும், வர்த்தகம், போக்குவரத்து வர்த்தகம் பெருசும் பாதிக்கப்படும். செங்கடல், சுயஸ் கால்வாய் வழியா தான் முக்கிய கப்பல் வழித்தடங்கள் இருக்கு. உலகளாவிய வர்த்தகம் இந்த ஒரு விநியோக சங்கிலி பாதிக்கும். முக்கியமான மருந்து பொருட்களா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது அந்த செங்கடல் பக்கத்துல கூட இந்த சுயஸ் கால்வாய் வழியா தான் அது முக்கியமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நடுவில் கூட அது கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. இப்ப அது கொஞ்சம் நீங்கி இருக்கு. இப்ப திருப்பியும் அதுல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மோதல் மத்திய கிழக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட்ல பரவி சர்வதேசத்தையும் அது ஈர்ப்பதற்கான ஒரு ஆபத்து தெரியுது. எல்லாம் பாதுகாக்கணும். இப்ப சொல்றாங்க ஹிஸ்புல்லா, அதாவது இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் நம்ம பேசணுமா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண முடியும், அல்லாட்ட உதவி தேட முடியும், அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைக்க முடியும். இந்த நீண்ட கால மோதல் பெரும்பாலும் பெருமளவில் அந்த இடம்பெயர்களுக்கும் அகதிகளா நிறைய பேர் அகதிகள் ஆகிறதுக்கோ
இல்ல அனாதைகள் ஆகுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்கு. அணு ஆயுத பெருக்கம் வந்து இப்ப ஜப்பான்ல வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அந்த 2ஆம் உலக போர்ல போட்ட அந்த குண்டினுடைய பாதிப்பு இன்னும் அதனுடைய தாக்கம் வழி வழியா வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அணு ஆயுதத்தை யாரும் உபயோகப்படுத்தாம நல்லா பாதுகாக்கணும்னு நல்லா நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அமெரிக்கா வந்து நேரடியா ஈடுபடாதுன்னு சொன்னவரை திடீர்னு நேத்து வந்து அடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலியர்கள் அவங்க எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்க. யார் கூட நம்ம வந்து நட்போட இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லி காட்டுது. அதாவது ஒருத்தருடைய எண்ணம் செயல் தூய்மையா இருந்தா பத்தாது, அவருடைய இன தூய்மை, அவர் யாரை சார்ந்து இருக்கிறாரோ அவங்க தூய்மையானவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு திருக்குறள் படிச்சோம், அதுல அப்படிதான் தெரியும். திருக்குறள் அதாவது எண்ணம், ஒருத்தருக்கு எண்ணம் மட்டும் தூய்மையா இருந்தா பத்தாது, அவர் செயல் மட்டும் தூய்மையா இருந்தா பத்தாது, அவர் யாரை சார்ந்து நல்லா சொல்றாங்க, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி. யாரை நீங்க நண்பர்களா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கும். அதுக்குதான் உதாரணமா வச்சுட்டோம். அமெரிக்கால உள்ள உளவுத்துறை தலைவர் சொல்றாரு, ஈரான்ல எந்த அணு ஆயுதமும் இல்ல, எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு. ஆனா ட்ரம்ப் அமெரிக்காவுடைய தலைவர் சொல்றாரு இல்ல, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்றாரு. யார அவங்களை கட்டுப்படுத்துறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இஸ்ரேலியர்கள் அவ்வளவு ஊடுருவி அவங்களோட ஈடுபாட்டோட அவங்களோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறாங்க. சர்வதேசமா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது, இல்ல அல்லாட்ட உதவி கேட்கும் போது, அல்லாஹ் வந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் இருந்து நம்பிக்கையாளர்களை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இப்போ தனி மனிதனா இல்ல சமூகமா நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம வந்து முதல்ல மனசளவுல இந்த விதம் உள்வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடலாம். ஏன்னா பிரார்த்தனை தான் நம்மளுடைய அல்லாட்ட சரண்டர் பண்றதுதான். சரணடைதல்ங்கிறது வந்து பொறுப்புகளை அல்லாட்ட ஒப்படைக்கிறது. அதான் வந்து மனப்பூர்வமா யாருக்கோ நடந்த நிகழ்வு இல்லை, இந்த உலகத்துல மற்ற சக மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அழிவு ஒரு சில ஆணவக்காரர்களுடைய மேம்போக்குனால, இன வெறியினால, மொழி வெறியினால, ஆதிக்க வெறியினால, அபகரிக்கணும் ஆக்கிரமிக்கணுங்கிற அந்த வெறியினால, இதெல்லாம் சைத்தானுடைய தூண்டுதல். வெறியினால வெகுஜன மக்கள் பொதுமக்கள் வந்து கஷ்டத்துக்கு ஆளாகிறத, அதாவது திட்டம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட நாம, குரானை படிக்கக்கூடிய குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய நாம, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றோம். ஃபர்ஸ்ட் மற்ற மக்களுக்காக அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுங்க, நேர்வழியை காட்டுங்க. நேர்வழி இப்ராஹிம் வந்து பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கிறாரு. அல்லாஹ் சொல்றாரு அப்படி கேட்கக்கூடாது, அல்லாஹ் கண்டிக்கிறார். ஆனா அவங்களுக்கு நேர்வழி காட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். அதனால உலகத்தை உள்ள பெருவாரியான மக்கள் இதெல்லாம் எஃபெக்ட் பண்ணுமானா நிச்சயமா எல்லாமே எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் சின்ன சின்ன, அதாவது எங்கேயோ இது ஒரு திட்டம் பற்றி ஒரு பயான் பண்ணார் சகோதரர். அவர் கூட சொன்னார், எங்கேயோ பட்டர்ஃபிளை எஃபெக்ட், எங்கேயோ ஒரு வண்ணத்து குச்சி பறக்கிறது, எங்கேயோ புயல் அடிக்கிறது காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தினசரி ஒன்று கூடுறோம். அல்லாவை புகழவும், அல்லாவை தியானிக்கவும், அல்லாவுடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும், அல்லாவிடமிருந்து பாதுகாப்பு பெறவும், அல்லாவுக்கு நன்றி செலுத்தவும் நாம தினசரி ஒன்று கூடுகிறோம். அப்போ இந்த ஒன்று கூடி சேர்ந்து செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை நிச்சயமா வலிமையானதாக இருக்கும். நம்மள்கிட்ட இந்த ஒரு மாதிரி ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனைகள், இதுல இருந்தெல்லாம் பாதுகாக்க சொல்லி அல்லாட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கணும், நம்மளை அணுக விடாமல். ஏன்னா இதெல்லாமே சோதனைன்னு நல்லா சொல்றாங்க. சோதனை பல ரூபத்துல வரும் இல்லையா. இவருக்கு வந்து அதுதான் அந்த 2வது அத்தியாயத்தின் 155வது வசனத்துல எப்படி வரும் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. அது இப்போ போர்னு வச்சு நம்ம அதை பாக்குறோம். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயம், பசி, பாருங்க எத்தனை சின்ன குழந்தைங்க பசினால துடிச்சது வீடியோவா நம்ம பார்த்தோம். மேலும் பணம், வாழ்வு, உயிரிழப்பு மற்றும் விளைச்சல், வருமானம் ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலம் சோதிப்போம்னு சொல்றாரு. அந்த சோதனை எப்படி வரும்? இப்போ உறுதிப்பாடு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக
அவர்கள் ஒரு துன்பம் நேரிடும் போது அவர்கள் கூறுகின்றனர், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், மேலும் அவரிடமே நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய இரட்சகரிடமிருந்து அருள் கொடைகளும் கருணைக்கும் தகுதி பெற்று விட்டனர். இவர்கள்தான் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அதனால இந்த மாதிரி சோதனை வரும்போது பொறுமையோடு இருக்கணும், அல்லாவிடம் பாதுகாப்பு தேடணும். அதனால நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பார்க்காம இந்த தன்மை, இந்த அதாவது மக்கள் பெறக்கூடிய இந்த ஒரு பயம், பசி மற்றும் பணம், வாழ்வு, அதாவது வருமான இழப்பு ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலம் அல்லாஹ் சோதிக்கிறேன்னு சொல்றாங்க. அதனுடைய ரூபம் எப்படி வேணாலும் நமக்கு இருக்கலாம். உறுதிப்பாடுகளுக்கு நற்செய்தி வழங்குவீராக. அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிடும் போது அவர்கள் கூறுகின்றனர், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், மேலும் அவரிடமே நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். இவர்கள் தங்களுடைய இரட்சகரிடமிருந்து அருள் கொடைக்கும் கருணைக்கும் தகுதி பெற்று விட்டனர். இவர்கள் தான் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு சில பிரார்த்தனைகள் பண்ணலாம் அல்லாஹ்வுக்கு, நம்ம அல்லாட்ட. ஏன்னா இது உலகளாவிய அளவு ஒரு பாதிப்பை இதுல இருந்து அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும். யா அல்லாஹ், பூமியில் இருந்து எழும் தீமைகளில் இருந்தும் வானத்தில் இறங்கும் தீமைகளில் இருந்தும் இடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் நன்மை செய்யுமாறு உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய விவகாரங்களை சீர் செய்வீராக, எங்களுடைய இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக, அமைதியின் பாதைக்கு எங்களை வழிநடத்துவீராக. யா அல்லாஹ், பூமியில் இருந்து எழும் தீமைகளில் இருந்தும் வானத்திலிருந்து இறங்கும் தீமைகளில் இருந்தும் உம்மிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். இம்மையிலும் மறுமையிலும் நன்மை செய்யுமாறு உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். எங்களுடைய விவகாரங்களை சீர் செய்வீராக, எங்களுடைய இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக, அமைதியின் பாதைக்கு எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களிடமிருந்து சோதனைகள், நோய்கள் மற்றும் குழப்பங்களை நீக்குவீராக. என்றும் இருப்பவரே, எல்லாவற்றையும் நிர்வகிப்பவரே, உம்முடைய அருளை கொண்டு உதவி தேடுகிறோம். எங்களின் எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவீராக. என்றும் நிலைத்திருக்கக்கூடியவரே, எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவரே, உம்முடைய அருளை கொண்டு உதவி தேடுகின்றோம். எங்களின் எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் முன்னாலும் எங்கள் பின்னாலும், எங்கள் வலப்புறமும் எங்களின் இடப்புறமும், எங்கள் மேலேயும் பாதுகாப்பீராக. எங்களுக்கு கீழிருந்தும் எதிர்பாராத விதமாக வரும் சோதனைகளில் இருந்தும் உம்முடைய மாபெரும் சக்தியை கொண்டு பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் முன்னாலும் எங்களின் பின்னாலும், எங்களின் வலப்புறமும் எங்களின் இடப்புறமும், எங்கள் மேலேயும் பாதுகாப்பீராக. எங்கள் கீழ் எதிர்பாரா விதமாக வரும் சோதனைகளில் இருந்தும் உடைய மாபெரும் சக்தியை கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் வாழ்வாதாரங்களில் உம்முடைய அருளை கொண்டு திருப்தி அடைய செய்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களின் வாழ்வாதாரங்களில் உம்முடைய அருளை கொண்டு திருப்தி அடைய செய்வீராக. உம்முடைய அருளை எங்களுக்கு நிலைப்படுத்துவீராக. போரினால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, ஒவ்வொரு இடத்திலும் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இரட்சகரே, வீழ்ச்சியாளர்களின் இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாடுகளுக்கும் மக்களுக்கும் நன்மை விளைக்கும் காரியங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டுவீராக. எங்கள் இரட்சகரே, இம்மையிலும் மறுமையிலும் நன்மை செய்யுமாறு உம்மிடம் நாங்கள் இறைஞ்சுகின்றோம். எங்கள் இரட்சகரே, இந்த பயணத்தை துவக்கும் எங்களுக்கு உமது பாதுகாப்பையும் வழிகாட்டலையும் கேட்டு உம்மிடம் பிரார்த்திக்கின்றோம். தயவு செய்து உமதால் எங்களை சூழ்ந்து கண்ணால் காண முடியாத எந்த தீங்கிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவீராக. எங்களுக்கு வழிகாட்டி வெற்றி ஞானத்தையும் வலிமையையும் எந்த சவால்களையும் சமாளிக்கும் தைரியத்தையும் வழங்குவீராக.
அறிவிலும் திறமையிலும் வளரும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் அமைதியுடனும் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கால தலைமுறையினருக்கு எங்களின் செயல்பாடுகளை நல்ல முன்னுதாரணமாக இருக்க செய்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களின் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கும் உம்மை திருப்திப்படுத்தக்கூடிய நன்னெறியான காரியங்களை செய்யவும் எங்களை வழிநடத்துவீராக. இரக்கம் கருணாளர்களுக்கெல்லாம் கருணையாளரே, பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவரே, உம்மிடமே முற்றிலும் சரணடைகின்றோம். தயவு செய்து எங்கள் இறைஞ்சுதலை ஏற்றுக்கொள்வீராக. அமைதியையும் மன திருப்தியையும் கொண்டு எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. உம்மையே முன்னோக்குகின்றோம், உம்மையே இறைஞ்சுகின்றோம். அமைதியையும் மன திருப்தியையும் கொண்டு எங்களுக்கு அருள் செய்வீராக. மன்னிப்பையும் மகத்தான பிரதிபலனையும் வாக்களிப்பவரே, உம்மிடமிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை வழங்குவீராக. எங்களை ரட்சித்து காப்பவரே, எங்களின் சுவாபத்தை குளிர்விப்பீராக. மேலும் எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு எளிதானதாக ஆக்கி இலகுவானதாக ஆக்கி தருவீராக. உம்மை விடுத்து வேறு தெய்வம் இல்லை. இரட்சகரே, உம்மை விடுத்து வேறு தெய்வம் இல்லை. நம்பிக்கையாளர்கள் அனைவரிடம் இணக்க ஏற்படுவீராக. உம்முடைய வழியில் நன்னறியை பராமரித்து வருகின்றோம். எந்த சூழ்ச்சியும் அதை பாதிக்காது. நீரே அதன் பொறுப்புதாரராக இருக்கின்றீர். முழுமையாக பிரதிபலன் அளிக்கக்கூடியவரே, சரணடைந்த எங்களின் சமூகத்தை வளமும் வலிமையும் பெற்ற சமூகமாக ஆக்கி அருள் செய்வீராக. நன்னறியை ஆதரிக்கும் மிகச்சிறந்த சமூகமாக ஆக்கி அருள் செய்வீராக. அனைத்து அருள்கொடைகளையும் அளவில்லாமல் வழங்குபவரே, அளவில்லா நன்றியை செலுத்துகின்றோம். எங்களின் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்வீராக. எங்களின் வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வீராக. வீண் பகட்டு வெற்று மாயைகளில் மூழ்கி விடாமல் எங்களை பாதுகாப்பீராக. ஞானம் நிரம்பியவரே, எங்களின் ஆசிரியரே, திரும்ப திரும்ப கற்றுத்தருவோரே, நான் அறியாமையிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. மக்களுக்கிடையில் கனிவுடனும் எளிமையுடனும் நாங்கள் இருந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக. மீது மேல் அதிகாரம் உடையவரே, நம்பிக்கை கொண்ட நல்லடியாளர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவீராக. நீரே ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவர், மிகச்சிறந்த நீதிபதி. அடக்குமுறை செய்யும் மக்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பீராக. நம்ப மறுப்பவர்கள் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. தொடர்பு தொழுகைகளை பயபக்தியோடு தொட எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் வழங்கியதிலிருந்து தேவையுடையவர்களுக்கும் அவசியமுடையவர்களுக்கும் வழங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை புகழவும், உம்மை துதிக்கவும், தியானிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும் தினசரி 3 வேளை ஒன்று கூடுகின்றோம். இதே நிலையில் எங்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயங்களுக்கும் உம்மையே சார்ந்து உம்மிடமே உதவி தேடக்கூடியவர்களாக எங்களை நீர் ஆக்கி வைப்பீராக. நேரத்தை அர்ப்பணித்துக் கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் மக்களாக எங்களை நீர் ஆக்கி அருள் செய்வீராக. எங்கள் இரட்சகரே, மீது எங்களின் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. உறுதியோடு சகித்திருப்பதை நீரே தந்திருக்கின்றீர். உம்முடைய சக்தி மிக்கதொரு ஆதரவை வழங்குவீராக. உள்ளாக பிரதிபலன் அளிக்கக்கூடியவரே, நீர்தான் கொடையளிப்பவராக இருக்கின்றீர். பெரும் கொடையாளியே, எங்களுக்கு ஞானத்தை கொடையளிப்பீராக. உமது வெளிப்பாடுகளின் மீது எங்களது அறிவை அதிகரிப்பீராக. அதில் உள்ள ஒவ்வொன்றையும் நீரே கற்றுத் தருகின்றீர். பூமியிலிருந்து எழும் எந்த தீமைகளிலிருந்தும் வானத்தில் இருந்து இறங்கும் தீமைகளிலிருந்தும் உம்மிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். எங்கள் இரட்சகரே, இம்மையிலும் மறுமையிலும் நன்மை செய்யுமாறு உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். எங்களுடைய விவகாரங்களை சீர் செய்வீராக. எங்களுடைய இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக. அமைதியின் பாதைக்கு எங்களை வழிநடத்துவீராக. என்றும் நிலைத்திருப்பவரே, எங்கும் நிலைத்திருப்பவரே, எல்லாவற்றையும் நிர்வகிப்பவரே, உம்முடைய அருளை கொண்டு உதவி தேடுகின்றோம். எங்களின் எல்லா காரியங்களையும் சீர் செய்வீராக. ஒவ்வொரு இடத்திலும்
உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீராக. நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஒன்று சேர்ப்பீராக. எங்களின் வாழ்வாதாரங்களில் உம்முடைய அருளை கொண்டு திருப்தி அடைய செய்வீராக. உம்முடைய அருளை எங்கள் நிலைப்படுத்துவீராக. போரினால் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. அவுது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா மின் ஷர்ரி ஹாசிக்கின் இதா வகப் மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் அவுது நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸி மினல் ஜின்னத்தி வன்னாஸ். எங்கள் இரட்சகரே, எங்கள் மீதான உமது ஆசிகளுக்கு பகரமாக குற்றவாளிகளுக்கு ஒரு ஆதரவாளர்களாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.